வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சிட்டிக்குள்ளே வர வேண்டாம். சென்னையில் 32 கிலோமீட்டர் நீளத்திற்கு உருவாக்கப்படும் புது ரூட். வாருங்கள், இதை பற்றிய முழுமையான தகவலை விரிவாக பார்ப்போம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மாமல்லபுரத்தையும் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள மதுராந்தகத்தையும் இணைக்கும் விதமாக 3 வழித்தடங்களை தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் TNRDC அடையாளம் கண்டுள்ளது. 32 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த இணைப்பு சாலை 4 அல்லது 6 வழித்தடங்களை கொண்டதாகவும் சேவை சாலைகளுடன் கூடியதாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டிவனத்தில் இருந்து சென்னை நோக்கி வரும் வாகனங்கள் செங்கல்பட்டை அடைவதற்கு முன்பே மாற்றுப்பாதைக்கு செல்வதற்காக மதுராந்தகம் கருங்குழி அருகிலுள்ள ஜிஎஸ்டி சாலையிலிருந்து மாமல்லபுரம் அருகிலுள்ள பூஞ்சேரி வரை புதிய இணைப்பு சாலையை மாநில நெடுஞ்சாலைத்துறை முன்மொழிந்துள்ளது. இந்த சாலையின் முக்கிய நோக்கம் ஜிஎஸ்டி சாலையில் மதுராந்தகம் முதல் தாம்பரம் இடையிலான நெரிசலை குறைப்பதுதான். பண்டிகை காலங்கள், வார இறுதி நாட்கள் மற்றும் நீண்ட விடுமுறை நாட்களில் திண்டிவனத்திலிருந்து தாம்பரம் வரையிலான ஜிஎஸ்டி வழித்தடத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சில மாதங்களுக்கு முன் TNRDC ஒரு சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்ள ஒரு ஆலோசகரை நியமித்தது. அதிகாரப்பூர்வ வட்டாரங்களின்படி தற்போது 3 வழித்தடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. முதல் வழித்தடம் மாமல்லபுரத்திலிருந்து மதுராந்தகம் அருகிலுள்ள கக்கிலாப்பேட்டை வரையிலுள்ள தற்போதுள்ள 10 மீட்டர் சாலையை விரிவுபடுத்துவதுதான். இந்த வழித்தடம் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட திருக்கழுக்குன்றம் பகுதி வழியாக செல்கிறது. இரண்டாவது வழித்தடம் பூஞ்சேரிக்கு வடக்கே முழுமையான புதிய சாலையை அமைப்பதுதான். இது முழு 32 கிலோமீட்டர் தூரத்தையும் உள்ளடக்கியுள்ளது. மூன்றாவது வழித்தடம் பூஞ்சேரிக்கு தெற்கே உள்ள மற்றொரு புதிய சாலையாகும். இந்த சாலை கருங்குழியிலோ அல்லது கருங்குழிக்கு 500 மீட்டர் முன்போ தொடங்கி பூஞ்சேரியில் முடிவடையலாம். கருங்குழியிலிருந்து நேரடியாக வரவிருக்கும் சென்னை புறநகர் சுற்று சாலையுடன் எண்ணூர் துறைமுகம், மாமல்லபுரம், பூஞ்சேரியில் இணையும் ஒரு வழித்தடமும் பரிசீலனையில் உள்ளது என அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கிறார்கள். இந்த சாலை தற்போதுள்ள 10 மீட்டர் சாலையை விரிவுபடுத்துவதற்காக வாய்ப்பையும் உள்ளடக்கியது என்று அவர் மேலும் கூறினார். சமூக பாதிப்புகள், நிலம் கையகப்படுத்தும் தேவைகள், சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் திட்டத்தின் மொத்த செலவு போன்ற காரணிகளின் அடிப்படையில் இறுதியாக வழித்தடம் முடிவு செய்யப்படும். புதிய சாலைகள் அதிக திட்ட செலவுகளை உள்ளடக்கியிருந்தாலும் குறைந்த அளவிலான சமூக இடையூறுகளை ஏற்படுத்தும். மாறாக தற்போதுள்ள சாலையை விரிவுபடுத்துவது மலிவானது. ஆனால் பல வீடுகளையும் கட்டிடங்களையும் இடிக்க வேண்டியிருப்பதால் அதிக சமூக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று இந்த சாலை தற்போதுள்ள 10 மீட்டர் சாலை சாத்தியக்கூறு அறிக்கை முடிந்ததும் இறுதி முடிவிற்காக அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும். இந்த சாலை 4 அல்லது 6 வழித்தடங்களை கொண்டிருக்கும். தற்போதுள்ள வழியை விரிவுபடுத்துவதற்கு உள்ளூர் அளவில் எதிர்ப்பு இருப்பதால் அரசு புதிய சாலையை தேர்வு செய்ய அதிக வாய்ப்புள்ளது. நிர்வாக அனுமதி கிடைத்த பிறகு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கும். இதை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும்.